நைட்டு படுக்க போகிறோம். கண்ணை மூடினா தூக்கம் வரமாட்டேங்குது. ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஏகப்பட்ட சினிமா ஓடிட்டுருக்கும். அன்றைக்கி அவன் ஏன் அப்படி சொன்னான்? நாளைக்கு வேலை கிடைக்குமா? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? இப்படி ஓயாமல் ஓடுற இந்த சிந்தனைகள் தான் நம்ம நிம்மதியை கெடுக்குது. இங்கே மனசு குப்பை தொட்டி கிடையாது, அது ஒரு நந்தவனம். அங்கே தேவையில்லாத செடிகள், நான் செடின்னு சொல்கிறது கவலைகளை சொல்கிறேன், அது வளராமல் எப்படி தடுக்கிறதுன்னு இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். முக்கியமாக நான் கடைசியில் சொல்ல போகிற ஒரு கதை உங்கள் பார்வையை மொத்தமாக மாற்றிடும். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அரக்கனை எப்படி அடக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் வழி 5 நிமிஷம் ரூல். நம்ம மூளைக்கு ஒரு குணம் உண்டு. எதை எதிர்க்கிறோமோ அதுதான் பெருசாகும். கவலைப்படாதுன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக கவலைப்படும். அதுக்கு பதிலாக உங்கள் கவலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஒரு டைமர் செட் பண்ணுங்கள். தினமும் சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கவலைப்படுறதுக்காகவே ஒதுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த 5 நிமிஷம் மட்டும் எதை வேணால் நினச்சி வருத்தப்படுங்க. ஆனால் 5 நிமிஷம் முடிஞ்சு அலாரம் அடிக்கிற அடுத்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு எரிஞ்சு வேறு வேலையை பார்க்க போயிடணும். இதை பண்ணும்போது நீங்கள் உங்கள் மனசோட எஜமானம் ஆகுறீங்க. 2வது விஷயம், எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் கொட்டிடுங்க. அதாவது பிரெயின் டம்ப். மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருந்தா அது பாரமாக தான் இருக்கும். ஒரு பேப்பர் எடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, யாரை பிடிக்கலையோ, என்ன பயமோ, அது எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நல்லா கசக்கி குப்பையில் போடுங்க. அவ்வளோதான். இது என் மனசை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமான ஒரு உணர்வு தரும். இப்போது ஒரு குட்டி கதை. ஒரு ஜென் குரு தாகத்துக்காக தன் சீடன் கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு. பக்கத்தில் இருந்த ஓடைக்கு சீடன் போயிருக்கான். ஆனால் அங்கே அப்போ தான் ஒரு மாட்டு வண்டி கடந்து போயிருக்கு. அதனால் தண்ணி முழுக்க மண்ணாகி கலங்கி போய் கடந்திருக்கு. சீடன் திரும்பி வந்து, குருவே, தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது, குடிக்க முடியாதுன்னு சொன்னான். குரு சிரிச்சுட்டே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பாருன்னாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சீடன் போனான். இப்போது அந்த தண்ணி பளிங்கு மாதிரி தெளிவாக இருக்குது. ஏன்னா அந்த அழுக்கு எல்லாம் தானாக அடியில் தங்கிருச்சு. நம்ம மனசும் அந்த ஓட மாதிரி தான். அதை தெளிவுபடுத்த நீங்கள் போராட வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியாக அதை கவனிச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். இல்லை கவனிக்காமல் விட்டாலும் போதும். எல்லா குழப்பங்களும் தானாக அடியில் போய் தங்கிடும். தெளிவு தானாக வரும். 3வது விஷயம், நன்றி உணர்வு. இல்லாததை நினச்சி வருத்தப்படுறத விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச 3 நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். அது ஒரு நல்ல சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ஒரு பழைய நண்பனோட அழைப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நிம்மதி அப்படின்றது வெளியே எங்கேயும் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த தேடலை தான் நாம் இங்கே செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை தந்திருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஒரு கமெண்ட் அதே கவலையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு நம்பிக்கை தரும். மறக்காமல் நம்ம மனத்தேடல் குடும்பத்தில் இணைஞ்சிருங்க. உங்கள் தேடல் இனிமையாகட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ.